படத்தோட என்னோட கருத்து சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோடைய இயக்குனர் கணேஷுக்கும் எனக்கும் உண்டான அறிமுகத்தை பற்றி ஃபஸ்ட் சொல்லணும். ஏன்னா நான் வந்து பொதுவாக அதர் ஸ்டேட் போயிட்டு ஷூட்டிங் இல்லாத நேரங்களில் வந்து எனக்கு ஒரே பொழுதுபோக்கு இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பேன். அதை பற்றி எனக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கமெண்ட்டை அதில் பண்ணுவேன். அது நிறைய பேருக்கு வந்து அந்த கமெண்ட் அந்த டைரக்டருங்களுக்கு போய் சேரவே சேராது. இல்லை அவங்க படிப்பாங்க, கீழே கமெண்ட் பண்ண பேரை பார்க்குறதுக்கு விட்டுருவாங்க. ஸோ நான் இவரோட இதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு நாறுவேர் அப்படிங்கிற அந்த ஷார்ட் ஃபில்மை நான் பார்த்துட்டு ரொம்ப ரசித்தேன், ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த ஷார்ட் ஃபில்மை. நிறைய கமெண்ட்டு பண்ணியிருந்தாங்க, நானும் என்னோடய கமெண்ட் போட்டேன். பட் நான் என்னோடய கமெண்ட் வந்து ஏஆர் முருகதாஸ் ஃபிலிம் டைரக்டர் இப்படிலாம் போட மாட்டேன், வெறும் முருகதாஸ் அப்படின்னு மட்டும்தான் போடுவேன். பட் எனக்கு உடனே அவர்கிட்டருந்து ஒரு மெயில் வந்தது, நீங்கள் வந்து டைரக்டர் முருகதாஸ் அப்படின்னு கேட்டார். நான் ஆமாம் அப்படின்னு சொன்னேன். திருப்பி வந்து என் நம்பர் கேட்டார், நம்பர் கொடுத்து திருப்பி ஃபுல் யூனிட்டோடு மீட் பண்ணேன். இன்ஃபேக்ட் நானே மீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த அதில் இருக்கிற ஹீரோ எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த ஹீரோவுக்கு பயங்கரமான ஒரு பில்டப் கொடுத்துட்டு, இவனுக்கு இவ்வளோ பில்டப்பு தேவையான்னு நீங்கள் யோசிக்காதீங்க, இந்த ஷார்ட் ஃபில்மோட ஹீரோ இவன் தான் நம்ப வைக்கிறதுக்கு எங்களுக்கு இதை தவிர வேறு வழி தெரியல அப்படிங்கிற அந்த இன்ட்ரோடக்ஷனே எனக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் கமெண்ட் பண்ணி அவங்க மீட் பண்ணாங்க. அந்த ஃபுல் யூனிட்டையும் நான் மீட் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. புது டீம், அது மட்டும் இல்லை சென்னைக்கே வராமல் இந்த சினிமாவின் ரெகுலர் கலப்பு இல்லாமல் இருக்கிற ஒரு டீம்னு நினைக்கும் போது எனக்கு இன்னமும் சந்தோஷமாக இருந்தது. இதில் என்னென்னா இதில் இருக்கிற யூனிட்டு நான் உண்மையிலே சொல்லணும்னா, இந்த படத்தோட எடிட்டர் வந்து நான் வந்து என்னோடய ப்ரொடக்ஷனில் படம் பண்ணுறவங்ககிட்ட வந்து இந்த ஷார்ட் ஃபில்மை நான் போட்டு காமிச்சு இந்த எடிட்டிங்கை பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு, இந்த எடிட்டரை நம்ம யூஸ் பண்ண சொல்லி. ஸோ நான் இவங்களை எல்லாரையுமே தனித்தனியாக பார்த்துருக்கேன், எனக்கு டைட்டிலும் ஞாபகம் இல்லை. பட் அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் ஃபில்ம்லாம் எடுத்தது ஒரே ஆள் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அதனால் அதுக்கப்புறம் நான் பார்த்த படம் குட்டிமா. இந்த படத்தை வந்து ஷார்ட் ஃபில்முக்கு கொஞ்சம் அதிகமான ஒரு நீளம் உள்ள ஒரு 40 நிமிஷ படம். ரொம்ப பிரமாதமான இதுன்னு சொல்லி ஒரு சம்பிரதாயத்துக்காக சொல்கிற வார்த்தையை விட ரொம்ப அனுபவித்து பார்த்தேன், ரொம்ப ரசித்தேன். ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருந்தது. சில நேரத்தில் குற்ற உணர்ச்சி நான் சொல்கிறது வந்து படத்தில் இருக்கிற கண்டென்ட்டு விஷயம் வந்து ஒரு பேரனுக்கும் ஒரு பாட்டிக்கும் இருக்கிறது. குட்டிமானோன்னா ஏதோ ஒரு குழந்தை படம்னு நினச்சேன் நான். அது பட் டீசர் ஏற்கனவே நான் பார்த்துருக்கேன், இருந்தாலும் அதை பார்த்தப்போ நான் அப்படி நினச்சேன். பட் அது குட்டிமாங்கிறது ஒரு பாட்டி அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த படத்தோட பாட்டி அப்படிங்கிற கேரக்டர் எனக்கு ரியல் லைஃப்பில் எங்கள் அம்மா வந்து எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. ஸோ அதுதான் நான் அந்த 40 நிமிஷம் ஷார்ட் ஃபில்ம் முடிஞ்ச உடனே நான் உடனே சொன்ன விஷயம் வந்து இதில் இருக்கிற பாட்டிங்கிறது எனக்கு வந்து எங்கள் அம்மாவை ஞாபகப்படுத்துது, எங்கள் அம்மாவோட எனக்கு கனெக்ட் பண்ணுது அப்படின்னு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்கும், சில டைமில் எரிச்சலாகவும் இருக்கும் சில கேரக்டரு, ஆனால் அவங்க வந்து நம்ம கூட இருக்கிற வர வைக்கும். ஸோ ஒரு அம்மாங்கிற ஒரு கேரக்டரோட ட்ராவல் வேறு, ஒரு பாட்டிங்கிற ஒரு ட்ராவல் வேறு. ஒரு நம்மளோட வாழ்க்கையில் பாதி பகுதிக்கு மேலே அம்மா வந்தாங்கன்னா கால்வாசி தான் ஒரு பாட்டி ட்ராவல் ஆக முடியும். ஸோ ஒரு பாட்டியோட ட்ராவல் வந்து ரொம்ப கம்மி. அதே மாதிரி ஒரு பாட்டிக்கும் பேரனுக்கும் இருக்கிற அன்பும் ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற அன்பும் டோட்டலி டிஃப்ரெண்ட். அது வேறு. ஒரு அம்மாங்கிறது கொஞ்சம் கண்டிப்பு இருக்கும், ஆனால் பாட்டிங்கிறது முழுக்க அன்பு மட்டுமே இருக்கும். தப்பு பண்ணால் கூட அவன் சப்போர்ட் பண்ணுறவங்க தான் ஒரு பாட்டி. ஸோ அந்த பாட்டி வந்து கொஞ்சம் நம்ம வளர்ந்து கொஞ்சம் விவரம் தெரியும் போது பாட்டி நம்ம விட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு உறவு முறை. அதை வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த அந்த ஃபாதர் கேரக்டர், இவனுக்கு ஒரு அப்பா முறையில் இருக்கிற ஒரு பெரியப்பா, ஒரு சித்தப்பா, அந்த கேரக்டருக்கு பார்க்குற அம்மாவும் இந்த கேரக்டர் பார்க்குற பாட்டியும் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் வந்து அந்த கிளைமேக்ஸை நான் வந்து நிறைய அந்த கதையை பற்றி சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்லலை. ரொம்ப இம்பேக்ட் கொடுத்த ஒரு படம். நான் வந்து இந்த படத்தோட டைரக்டர் கணேஷ்கிட்ட சொன்னேன், படம் பார்த்து முடிஞ்ச உடனே ஷார்ட் ஃபில்ம் எடுத்தது போதும், இனிமேல் நீங்கள் சினிமா எடுங்க, உங்களுக்கு அதற்கு உண்டான பக்குவம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னேன். இது ஒரு நல்ல தருணம், நல்ல யூனிட்டு. ஹீரோ அந்த எஸ்கே அப்படிங்கிற அவரும் சரி, கேமராமேன் பிரபுவும் சரி. ஒரு வில்லேஜ், அதில் கல்யாண சீன் இருக்குது, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஒரு அவுட்டோர் கோவில், நிறைய அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விதவிதமான கேரக்டர்ஸு. யார் இவங்கெல்லாம், எங்கே இருக்காங்க இவங்கெல்லாம் என்ன சினிமாவா இல்லை சினிமா சம்மந்தப்படாதவங்களாம் என்ன, எல்லாத்தையுமே ஒரு ஆடிஷன் வச்சு செலக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய குடும்பம், டெக்னிக்கலாக ஒரு சிங்கிள் ஷாட்டு. நான் படம் பார்க்கும்போது நான் டைரக்டராக பார்க்குறதா
இல்லை வந்து ஒரு ப்ரொடியூசராக பார்க்குறதா இல்லை ஒரு ரசிகனை பார்க்குறதான்ற அளவுக்கு இருந்தது. ஒரு சிங்கிள் ஷாட்டில் வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே போய் அப்படியே போய் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டு கூட அந்த கரெக்ட் டைமிங்க்கு உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம். இப்படி போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் டைமிங் போயிடும். இவங்க டைலாக் முடிக்கும்போது இன்னொரு கேரக்டர் என்ட்ரி ஆகணும், அவங்களோட கேமரா ட்ராவல் ஆகும்போது இன்னொரு கேரக்டர் வந்து இந்த கேரக்டர் எக்ஸிட் ஆகிடணும். இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு 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 1 மினிட் வரும் மேலேயே வரும்னு நினைக்கிறேன். அந்த ஷாட் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இப்படி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும்போது நல்ல டெக்னிக்கலான நல்ல கரெக்டான ஒரு டீம். சினிமாவுக்கும் வரணும். சினிமாவுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த ஒரு ட்ரெண்டு, இன்றைக்கி வந்து கண்டென்ட் இருந்தால் போதும், எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் பணங்கிறது முக்கியம் இல்லை. நல்ல சிந்தனையாளர்களுக்கு எப்பயுமே, அதுவும் குறிப்பாக இந்த பீரியடில் நல்ல ஒரு மதிப்பு இருக்குது, நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த குட்டிமான் டீம் கண்டிப்பாக இது வந்து பெரிய வரவேற்பு இருக்கும், நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இவங்க வந்து இந்த டீம், இந்த யங் டீம் சினிமாவுக்கு வந்து சினிமாவில் சாதிக்கணும். ஏன்னா சினிமா என்றைக்கு எங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலாக ஆகிடுச்சோ, எங்களை வந்து ஒரு ரசிகனாக வச்சுக்கிறது நல்ல படைப்புகள் தான். ஸோ என்ன ஒரு ரசிகனாக இந்த படத்தை பார்க்க ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நான் என்ஜாய் பண்ணுறதுக்கு காரணமான இந்த டோட்டல் யூனிட்டுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கூடி சீக்கிரம் இவங்க ஒரு பெரிய திரைக்கும் வந்து சாதிக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள்.